பூந்தமல்லியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 78வது பிறந்தநாள் விழா அதிமுக வழக்கறிஞர்கள் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பூந்தமல்லியில் அதிமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி கொண்டாடியதுடன் பொதுமக்கள் 1000 பேருக்கு அசைவ பிரியாணி வழங்கப்பட்டது. அதிமுக கழக அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் பூந்தமல்லி நகர செயலாளர், நகர்மன்ற உறுப்பினர் KS ரவிச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அந்தமான் முருகன் மற்றும் வழக்கறிஞர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதா படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் லயன் ஜே உதயகுமார் செய்திருந்தார். மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை மற்றும் துணை செயலாளர்கள் CA ராஜி, ராணி ராமதாஸ், பால்ராஜ், சிராஜுதீன் பாஷா, விக்னேஷ், ஜெயக்குமார், கார்த்தி, சரவணன், சம்பத்குமார், ராஜசேகர், ராமச்சந்திரன், தேவா உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க சபதம் ஏற்றனர். சக வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ராஜேந்திரன், ஜெயக்குமார், சம்பத்குமார், நாராயணமூர்த்தி, ராஜசேகரன், ராமச்சந்திரன், செல்வகுமார், சரவணகுமார், ஹரீஷ்குமார், விக்னேஷ், வாசுதேவன், கோபிகிருஷ்ணன், தேவா, வி. உதயகுமார், KG சுரேஷ், J. யுவராஜ், N. இளையராஜா, தினேஷ்குமார், ஜெகன், துரைராஜ், கண்ணன், வாசுதேவன், புகழேந்தி, கோபிகிருஷ்ணன், கார்த்திக், கருணாகரன், ஹரீஷ், ராமச்சந்திரன், சம்பத்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார்.